வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம அகாடமிக்கில். டிஏ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 25 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 25 டெஸ்ட்டு. இல்லை ஃபுல் டெஸ்ட் வந்து 5, டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து 20. ஸோ 10 யூனிட் இருக்கும். 10 யூனிட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2ஆக பிரித்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட் மாதிரி மொத்தம் 20 டெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட் வந்து 5. இதில் இந்த ஃபுல் டெஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். ஓகேங்களா? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கும் உனக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 2500 கொஸ்டின்ஸ். அதுவும் ஃபுல் டெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் கூட தான் வரும். புரியுதுங்களா? இது இல்லாமல் ஜிஎஸ் டெஸ்ட்டும் ஆட் ஆயிரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் இல்லாமல் இவங்க சேர்றவங்களுக்கு ப்ளஸ் ஜிஎஸ் டெஸ்ட்டும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச்னாலே அதில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்கும், ஜிஎஸ் டெஸ்ட்டும் வந்துடும். ஓகேங்களா? இன்னைக்கு சார் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 20/6/2025 நம்ம ஆரம்பிச்சிட்டோம். புரியுதுங்களா? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டாச்சு. கொஸ்டின் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேங்களா? 2வது டெஸ்ட் வந்து 23ஆம் தேதி. ஸோ 2 டெஸ்ட்டும் முதல் யூனிட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3rd டெஸ்ட் வந்து 26ஆம் தேதி. எந்த யூனிட் உங்களுக்கு? செகண்ட் யூனிட். அதே மாதிரி 4th டெஸ்ட் வந்து 29ஆம் தேதி. இதுலேயும் உங்களுக்கு செகண்ட் யூனிட். ஓகேங்களா? இதோட சேர்த்து உங்களுக்கு என்ன வந்துடும் சொல்லியிருக்கேன், ஜிஎஸ் டெஸ்ட்டும் பேரலாக போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அது தனி ஷெடியூல் கொடுப்பாங்க உங்களுக்கு. சேர்ந்துட்டீங்கன்னா முதல் இந்த டெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது என்னது? 5வது டெஸ்ட் பாருங்க, 6வது டெஸ்ட். இது ரெண்டுலையுமே எந்தெந்த யூனிட் இருக்கு? 3rd யூனிட் இருக்கும். டேட்டை பார்த்துக்கோங்க, 2, 5. அப்புறமேட்டு 7வது டெஸ்ட், 8வது டெஸ்ட், 4th யூனிட் 8ஆம் தேதியும் 11ஆம் தேதியும். 9, 10 இது 14ஆம் தேதியும் 17ஆம் தேதியும். ஸோ இதில் உங்களுக்கு 5 யூனிட் முடிஞ்சிடும். அடுத்து என்னது? 6வது யூனிட். ஸோ 6வது யூனிட் உங்களுக்கு 20/7, 23/7 நான் யூனிட் போட்டிருக்கேன். அந்த போர்ஷனும் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஓனா புக் வச்சுருந்தா ரெஃபர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் இந்த ஏரியாக்குள்ளே தான் கவர் பண்ணுவோம். 13ஆம் தேதி 13வது டெஸ்ட் 26/7, 14 வந்து 29/7. எந்த யூனிட்டு? 7th யூனிட். அடுத்து 15ஆம் தேதி 15வது டெஸ்ட், 16வது டெஸ்ட். ஓகேங்களா? இது எங்கே போயிடும்? 8வது மாதத்துக்கு போயிடும். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஷெட்யூல் படி உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அடுத்தது 9வது யூனிட் எல்லாம் பார்த்துக்கோங்க. எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா 8வது மாதம் போயிடுது. 8, 8, 11, 8. ஸோ இதுதான் டெஸ்ட் ஷெட்யூல். இப்படிதான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே போட்டிருக்கோம். ஸோ 19வது டெஸ்ட்டு, 20வது டெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்னு சொல்லி நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். ஃபுல் டெஸ்ட்டு, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்துடும். நீங்கள் 100 தான் போட்டிருக்கோம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் சேர்க்கும்போது இதில் கூட தான் வரும் உங்களுக்கு கொஸ்டின். அப்படின்னா 2500க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஜிஎஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். இந்த எம்சிக்யூ புக்கு இங்கிலீஷ் மீடியம், அது மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். புரியுதுங்களா? டெஸ்ட் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். எம்சிக்யூ புக்கும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2000. ஸோ நீங்கள் 2000 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூ புக்கு வந்துடும், டெக்னிக்கல் டெஸ்ட் வந்துடும், ஜிஎஸ் டெஸ்ட்டு வந்துடும். ஓகேங்களா? கம்ப்ளீட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம அகாடமிக் நம்பர் 2 இருக்குது. ஓகேங்களா? 77081 நீங்கள் எழுதி போட்டிருக்கேன், ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்பருக்கும் கொடுத்து பே பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு நம்பர் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 நம்பர் இருக்குமா? 7708197281. அந்த நம்பர் தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். அனதர் நம்பர் என்ன அப்படின்னா 8248642211. ஸோ இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்துடும். அது இல்லாமல் எம்சிக்யூ புக் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துரும். பிடிஎஃப். ஓகேங்களா? இது இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். டெஸ்ட் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதுவும் டவுட்னா 8248642221க்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.